ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் தான். ஓகேவா? ஸோ பவர் பிஐ வச்சு வெதர் டேட்டா வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்துட்டிங்கன்னா இதான் காம்பனன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்லைடுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு மந்த்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் லோகோ கொடுத்துருக்கோம் அண்ட் நமக்கு வந்துட்டு 3 கார்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 3 கார்டில் டிஃப்ரெண்டான விஷயங்கள் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு காலம் சார்ட் கொடுத்துருக்கோம், காலம் வித் லைன் சார்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஒரு பை சார்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் கொஞ்சம் நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு கேஜ் மீட்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் டேட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி பண்ணலாங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ கிளியராக ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு பிளாங்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு மேகம் இருக்கிற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்துட்டு இது வெதர் டேட்டா அப்படிங்கிறனால வந்துட்டு ஸோ நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு டேட்டா வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டேட்டா வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கெட் டேட்டான்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் அண்ட் சிஎஸ்வி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நான் கனெக்ட் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இப்படி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆர்ச்சிவ் தான் இருக்குது. ஸோ அது வெதர் டேட்டான்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு லைக் லாட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ லாட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அமெரிக்கன் சிட்டிஸை பேஸ் பண்ண டேட்டாஸாக இருக்குது நமக்கு இதில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் மேலே வந்துட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு சொல்லிட்டு இது பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு சம்டைம் எரர் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு இங்கே எரர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ சம் பெர்சன்டேஜ் காமிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிமூவ் எரர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ எரர்னு பார்த்துட்டோன்னா நமக்கு ஒயிட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்ஸிங் டேட்டாஸ் சொல்லிட்டு ரேண்டமைஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம எரர் அப்படி நமக்கு காமிச்சது அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும், எம்டி எத்தனை இருக்குது, எரர் எத்தனை செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எங்கே இருக்குதோ அந்த டேப் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட் அண்ட் எம்டி, ரிமூவ் எம்டி இந்த விஷயங்கள்லாம் கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இது ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு பார்த்தாச்சுன்னா இப்போ டேட்டா லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜான டேட்டா செட் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்துட்டு சைடில் இந்த இடத்துல வந்து டேட்டா லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு விண்ட் ஸ்பீட் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெசிபிடேஷன் இருக்குது, லொக்கேஷன், ஹியூமிடிட்டி அண்ட் டேட் அண்ட் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு இமேஜ் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷனில் ஃபார்மேட் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபார்மேட் சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த இமேஜ் ப்ரௌசர் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு 0 கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது வந்துட்டு எனக்கு இப்படி ஃபிட் ஆயிரும். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ஃபுல் பேஜ் கவர் பண்ணல இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபிட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நான் ஃபிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு காம்பனண்ட்டாக ஆட் பண்ணி விஷயங்களை பண்ண போகிறேன்.
ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே என்ன இருக்குது நமக்கு வந்துட்டு ஃபார்மட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு இதை இங்கே தேவைப்படுற சைஸில் மாற்றிக்கிறேன். அண்ட் இல்லை ஓகே, oops, சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, கஸ்டம் ஐடி கொடுத்துக்கலாம். நிமிஷம் இருங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் இது அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு ஃபஸ்ட் இந்த கேஜ் அந்த இது இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு கேஜ் மீட்டரில் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கொண்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இங்கே கேஜ் மீட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு இங்கே ஆவரேஜ் என்ன வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுற வேல்யூஸில் வந்துட்டு நான் இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்துட்டு நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ எனக்கு இது ஓகே தான். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஒன்றா பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆவரேஜ் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஆவரேஜ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஆவரேஜோடது வந்துட்டு. ஓகேவா? ஸோ ஆவரேஜோட மீட்டரிங் வந்துட்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபார்மட் விஷுவல் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய எடிட்டிங்லாம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்துட்டு இதில் பேக்ரவுண்டில் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக ஸோ இங்கே ஆவரேஜ் டெம்பரேச்சர் சி இருக்குல்ல? ஸோ இதை வந்துட்டு எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இதை பண்ணிவிட்டு அண்ட் இதுக்கு தேவையான மாதிரி கொடுத்துட்டு அண்டு சென்டரை கொண்டு வந்துடலாம். டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்துட்டு அப்போ கொஞ்சம் விசிபிளாக இருக்கணும், அதுக்காக. ஓகேவா? ஸோ டைட்டில் முடிஞ்சது. இப்போ பேக்ரவுண்டுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஓகே, ஸோ அதோட கலர் கூட நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் கலர் கோடு. ஓகே, ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலர் கோடை வந்துட்டு நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கலர் வச்சுட்டேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு லைக் சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு 43% போல வச்சுக்கலாம். விஷுவல் பார்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் ஷேடோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஷுவல் பார்டர் வந்துட்டு எனக்கு ஒயிட் கலர். ஓகேவா? கொஞ்சம் கேட்சியாக இருக்கிறவங்க அப்படி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலர் அண்ட் ரவுண்ட் கார்னர் வந்துட்டு எனக்கு 20 பிக்சல். ஓகேவா? அண்ட் ஷேடோவுமே வந்துட்டு எனக்கு பிளாக் கலரில் இருக்க போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ என்ன முடிஞ்சு ப்ராசஸுக்கு என்னென்னு பார்த்துச்சுன்னா ஓகே, விஷுவலில் வந்துட்டு எனக்கு கேஜ் மீட்டரை பற்றி இதெல்லாம் மாற்றணும். கரெக்டாக? ஸோ கலர்ஸ்லாம் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் கலர் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் கலரில் போய்ட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இல்லை மிடில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம 0 கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு 15 கொடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்துட்டு 29 இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 30 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் வந்துட்டு எனக்கு எது வருது, டெம்பரேச்சர் தானே வருது. ஸோ எனக்கு கூலான டெம்பரேச்சர்னா ஐ கேன் இண்டிகேட் ப்ளூவில். ஸோ ப்ளூ. அண்ட் கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சர்னா எனக்கு எல்லோ இருக்கட்டும். அண்ட் கொஞ்சம் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது ஐ கேன் கோ வித் ரெட்டு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் ரெட் கலரில் போயிடலாம். ஸோ தட் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்துட்டு இது என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது. பிகாஸ் மிடில் இருக்கு இல்லையா? சம்பர் மிடில் இருக்குது. ஸோ எனக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, எனக்கு கேஜ் முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் கலர்லாம் மாற்றணும். டேட்டா லேபிள் கலர்லாம் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூட கலர் மாற்றிக்கலாம். ஒயிட் வச்சுருக்கலாம். ஒயிட் வச்சுட்டு அண்ட் இதை வந்துட்டு டின்னு இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்க்க அழகாகணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் சைஸை வந்துட்டு ஸோ கிராஜுவலி கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இது வச்சுட்டேன். அண்ட் இதில் எனக்கு வேறு எதாவது மாற்றணுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ சைஸ் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இங்கே இருக்கட்டும். ஓகேவா? அண்ட் சேம் டைமில் வந்துட்டு இதுக்குள்ள கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ இதுவுமே நான் ஒயிட் வச்சுக்கிறேன். ஓகேவா? டார்கெட் லேபிள் வந்துட்டு நான் ஒயிட் வச்சுக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ இது இருக்கட்டும். அண்ட் கால் அவுட் வேல்யூன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதையுமே வந்துட்டு மாற்றி ஆகணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒயிட் கொடுத்துட்டு அண்டு இது வந்துட்டு ஏரியல் பிளாக் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு. யா. ஸோ இப்போ இது முடிஞ்சா எனக்கு இப்போ இங்கே இருக்க ப்ராசஸ்லாம் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஏற்ற சைஸில் வச்சு நான் வந்துட்டு இப்படியே இந்த கார்னரில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும், இப்போ வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தனியாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு நான் இங்கே இருக்க மாதிரி வந்துட்டு எனக்கு 3 வைக்கணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதை காப்பி பண்ணி அண்ட் இன்னொன்று பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. பெருசாக அந்த மாதிரி இருக்குல்ல. இது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சைஸ் தெரியும்ல, ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு இன்னொன்று காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் சாரி. ஓகே. டெலீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதேமாதிரி வந்துட்டு கீழே இன்னொன்று வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 இது ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றுக்கான நம்ம விஷயங்களை மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இது கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு இது தேவையில்லை, டெம்பரேச்சர் தேவையில்லை, ஆவரேஜ் டெம்பரேச்சர் தேவையில்லை. அதில் வந்துட்டு நான் விண்ட் ஸ்பீட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் இது முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு நான் ஆவரேஜ் கொடுத்துட்றேன். ஸோ ஆவரேஜும் கொடுக்கும்போது எனக்கு கரெக்டாக செட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே போய்க்கிறேன். போயிட்டு ஜென்ரலில் போய் டைட்டிலோட இது மாற்றணும்ல. ஸோ இப்போ எனக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் கிடையாது, கேட்டால் விண்ட் ஸ்பீடு. ஸோ விண்ட் ஸ்பீட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். இதில் சாரி, சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே. கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இந்த சைஸில் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு இது செட் பண்ணிட்டேன். ஓகேவா? செட் பண்ணிட்டேன். அண்ட் சென்ட்ரலில் இருக்குது எல்லாமே ஃபைன். ஓகேவா? ஸோ டிவைடரை ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவைடர் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குமே வந்துட்டு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயுமே வந்துட்டு டிவைடர் எனேபிள் பண்ணி இதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ எனக்கு வந்துட்டு இல்லை சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு விஷுவலில் கேஜ் மீட்டரில் இந்த கலர்ஸில் போய்க்கலாம். போயிட்டு இங்கே வந்துட்டு எனக்கு இது விண்டு தானே. ஸோ விண்ட் ப்ராபபிளி ஷுட் பி லைக் ஓகே. விண்ட் ஸ்பீட் நம்ம இதில் எடுக்கலாம், எந்த கலரில் எடுக்கலாம், ஆரஞ்சு டு இதை எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஆரஞ்சு டு ரெட் எடுக்கலாம். ஓகே. இது சேம் கலரில் இருக்குது, நமக்கு டிஃப்ரெண்ட் கலர் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆரஞ்ச், கொஞ்சம் லைட் ரெட்டு அண்ட் டார்க் ரெட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு விண்ட் ஸ்பீட் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். அண்ட் அதேமாதிரி சேம் டைமில் வந்துட்டு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, டெம்பரேச்சருக்கு பதிலாக நான் வந்துட்டு ஹியூமிடிட்டி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். ஸோ ஹியூமிடிட்டி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஹியூமிடிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஹியூமிடிட்டியுமே நான் என்ன பண்ண போகிறோன்னா ஆவரேஜ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் சின்ன சின்ன கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஹியூமிடிட்டிக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் போயிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஃபார்மேட்டி கிளிக் பண்ணுறேன். கலர்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஃப்ரம் லைட்டர் க்ரீன் டு இல்லை கொஞ்சம் இந்த கலர்லேருந்து போவோம். ஓகே. ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ஸோ இந்த கலரில் போயிடலாம். ஓகேவா? ஸோ லைட்டாக க்ரீனில் இருப்போம். அண்ட் மிட் கலர்ஸ்க்கு வந்துட்டு இது 60 கொடுத்துலாம். அண்ட் ஃபைனல் வந்துட்டு 120.
ஸோ இதில் வந்துட்டு விட் கலருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓகே எல்லோயிஷாக இருக்கட்டுமா, கொஞ்சம் வந்துட்டு எல்லோயிஷாக கொடுக்கலாம் ஓகேவா. நமக்கு வந்துட்டு ஹியூமிடிட்டி ஹையாக இருக்கும்போது வந்துட்டு நல்ல வெக்கையாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு டார்க்கர் க்ரீன் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ டார்க்கர் க்ரீன் அதுமாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்ட் ஆகும். ஸோ அப்போ அண்ட் இதுக்குமே வந்துட்டு நம்ம டிவைடர்ஸ்லாம் எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே போய் டிவைடரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ டிவைடருக்குமே வந்துட்டு கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஒயிட் ஓகேவா. அண்ட் டெம்பரேச்சருக்கு போய் என்ன பண்ணணும், ஆவரேஜ் ஹியூமிடிட்டி மாற்றணும். ஸோ ஹியூமிடிட்டி ஓகே, ஸோ ஹியூமிடிட்டி செட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போது லைக் 3 கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது முடிஞ்சதா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணணும். நான் இங்கே வந்துட்டு எனக்கு 3 கார்ட்ஸ் இருக்குது அண்ட் இது மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணிடலாம், மந்த் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்லைஸை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓகே ஸ்லைசர் பாருங்க. ஸ்லைஸரை காணும். அச்சோ, ஓகே சாரி, இந்த ஸ்லைசர் சிம்பிள் மாதிரி. ஓகே, ஸ்லைஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்லைஸில் என்ன பண்ண போகிறேன், என்னலாம் பண்ண போகிறேன்னு பார்த்துட்டா, எனக்கு வந்துட்டு இயர் மட்டும் தேவை ஓகேவா. ஸோ இங்கே கிளிக் பண்ணி இதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இதில் வந்துட்டு எனக்கு ஹைராக்கி கொடுக்கலாம் ஓகேவா. அப்படின்னா எனக்கு டிவைட் ஆகி வரும். ஸோ இதில் வந்துட்டு நான் மந்த் வைஸாக கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு இயர் வந்துட்டு 2024 டேட்டா மட்டும் தான் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், மந்த் பை கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இயர் அண்ட் இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுலாம் ஓகேவா. ரிமூவ் பண்ணி விட்டுறேன் அண்ட் எனக்கு டேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வரணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஐம் கோனா கிளிக் திஸ் அண்ட் ஃபார்மட்டிங்கில் போயிட்டு ஸ்லைஸோட செட்டிங்ஸ் போய்க்கலாம். வெர்டிக்கல் லிஸ்ட்னா டைலுக்கு மாற்றிக்கிறேன் ஓகேவா. ஸோ மாற்றிட்டு நான் லைக் எனக்கு தேவைப்படுற மாதிரி சுருக்கிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆயிரும் ஓகேவா. ஸோ அப்போதே பார்த்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீட்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஓகேவா. சைஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு இப்போ இங்கே கிளிக் பண்ண நமக்கு மாறும் ஓகேவா. எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஜூன் மே வரைக்கும் டேட்டாஸ் இருக்குது அண்ட் ஜூன்லேருந்து கிடையாது டேட்டா. எனக்கு இவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு இதில் கஸ்டமைசேஷன்லாம் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, எப்பவும் போல் ஃபார்மட்டிங் போய்க்கலாம். போயிட்டு இந்த ஸ்லைஸ் செட்டிங்ஸில் செலக்ட் பண்ணுறோமா, இது பண்ணுறோமா. ஓகே, ஸோ டைட்டில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், மந்த்ஸ். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ கலர் வந்துட்டு நம்ம ஒயிட் கொடுத்துடலாமா. ஓகே, ஸோ ஒயிட் கொடுத்துட்டேன் அண்ட் போல்டாக கொடுத்துடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் வந்துட்டு எனக்கு என்ன கலர் வேணும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட் இங்கே போயிடலாம். ஜென்ரலில் போயிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு ப்ளூ கலர் வேணும்ல. ஸோ அந்த ப்ளூ கலருங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பேசணும். ஸோ இந்த ப்ளூ கலர் எனக்கு வேணும். ஓகே, எனக்கு என்ன பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். காப்பி. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணி தான் ஓகேவா. காப்பி ஆல் அண்ட் பேஸ்ட் இட். காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஓகேவா. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்துட்டு நான் டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு 43 எல்லாத்துலேயுமே 43 தான் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ 43 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ 43 கொடுத்துட்டு விஷுவல் பார்டர் அண்ட் ஷேடோ எனேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு விஷுவல் பார்டர் ஒயிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு 20 பிக்சலுக்கு வந்து நான் கிரவுண்ட் பார்டர் கொடுத்தேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டேன். அண்ட் ஷேடோன்னு பார்த்தாச்சுன்னா பிளாக் கலர் ஓகேவா. கொஞ்சம் அந்த இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு லைக் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ செட் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டாப் எஃபெக்ட் மாதிரி எனக்கு கிடச்சிருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்கணும். அதுக்காக ஃபார்மட்டில் போய்க்கலாம். ஸ்லைஸ் செட்டிங்ஸ் போயிட்டு செலெக்ஷன். ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுவும் இருக்கட்டும் நினைக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடலாம். காஸ்
நமக்கு வந்துட்டு இது தேவையில்ல, ஹெட்டர் தேவையில்ல. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதை டிசேபிள் பண்ணிடலாம். அண்ட் வேல்யூஸில் போயிட்டு ஃபாண்ட்டோட கலர் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்டோட கலர் வந்துட்டு நம்ம ஒயிட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஒயிட் தானே கொடுத்துருக்கேன். ஸோ ஒயிட் கொடுத்துட்டு, இல்லை ஒயிட் இல்லைனா பிளாக். ஸோ ஓகே, ஸோ பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் பார்டரில் போயிட்டு இருக்குது ஆல்ரெடி. ஓகே ஃபைன். பேக்ரவுண்டில் வந்துட்டு நான் கலர் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு என்ன கலர் கொடுக்கலாம்? இன் ஓகே, ஸோ இந்த கலர் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த கலர் இருக்கட்டும். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ உள்ளுக்கு இமேஜ் தெளிவாக தெரியுது. அண்ட் சேம் டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ உள்ளுக்கு போயிட்டு இதுக்கு டென் கொடுத்துட்டு போல்ட் ஆக்கிடலாம். இல்லைனா இது மாற்றலாம். ஓகே, ஏரியல் பிளாக். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறது. கொஞ்சம் கண்ணு தெரியாமல் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் இது ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு பை சார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பை சார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பை சார்ட்டுன்னு சொன்னோன்னா, ஸோ பை சார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இதை கிளிக். ஓகே, பை சார்ட் டோனட் சார்ட், சாரி டோனட் சார்ட், சாரி தப்பாக சொல்லிட்டேன், பை சார்ட்னு. நம்ம இதுக்கு இப்போ என்ன ஆட் பண்ணலாம்? டோனட்னா ஆட் பண்ணலாம், பை சார்ட்னா ஆட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இங்கே டோனட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஓகே, ஸோ இது இருக்கட்டும் அப்படி. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இல்லை லெஜெண்ட் என்ன கொடுத்துருக்கேன் இந்த டோனட் சார்ட்டுக்கு பார்த்துட்டோன்னா லைக். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லொக்கேஷன் லெஜெண்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு சம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓப்ஸ். ஸோ இது சம்மை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆவரேஜுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆவரேஜ் இருக்கனால ஆவரேஜுக்கு மாற்றலாம். ஸோ ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. இல்லைனா சம் கூட வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் அது. ஓகே, சம்லேயே இருக்கட்டும். ஆனால் சம்முங்கும்போது நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி சொல்லுது. ஸோ நான் பெட்டர் ஆவரேஜ்க்கு போயிருந்தேன். ஸோ ஆவரேஜ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஓகே, ஸோ ஆவரேஜ் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லெஜெண்டில் வந்துட்டு லொக்கேஷனும் அண்ட் வேல்யூஸில் வந்துட்டு ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி பண்ணிடலாம். ஸோ லெஜெண்டோட லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேஷனில் வந்துட்டு ஓகே ஃபைன். ஓகே, லொக்கேஷன் இதாகிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு நான் வந்துட்டு சம்முக்கு போல ஆவரேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டா எனக்கு அதேமாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கும் கஸ்டமைசேஷன் மட்டும் தான் மிச்சம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஜென்ரலில் போயிட்டு நமக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர். ஸோ கொடுத்தாச்சு ப்ளூ. ஸோ இப்போ ப்ளூ கலர் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், கொடுத்துக்கலாம். அண்ட் பார்டர்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்டருக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். அண்ட் ரவுண்டட் கலர் வந்துட்டு 20 கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் ஷேடோ வந்துட்டு பிளாக் கலர் கொடுக்குறேன், கொஞ்சம் தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தனியாக தெரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்லைஸோட இதெல்லாம் மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்லைஸோட கலர்ஸ் எல்லாம் மாற்ற போகிறோம். ஸோ ஸ்லைட்ஸுக்கு பார்டர் ஆட் பண்ணிக்கலாம். பார்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்மி பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ கொடுத்துட்டேன்னா அண்டு ஓகே. ஸோ லேபிள் போய்க்கலாம், டீட்டெயில் லேபிள். ஓகே, சாரி லெஜெண்டுக்கு போய்க்கலாம். லெஜெண்ட் போய்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்துட்டு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ அதாவது எனக்கு வந்துட்டு கலர் கிளியராக தெரியும். ஓகேவா? அண்ட் இதோட டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன், டிஏ எனக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே, சைஸஸ்லாம் ஓகே தான். அண்ட் யா, ஸோ இதில் வந்துட்டு முடிஞ்சது. ஓகேவா? ஸோ லெஜெண்டுக்கு வந்துட்டு ஓகே நைஸ். ஸோ இப்போ லெஜெண்ட் இருக்கட்டும். அண்ட் ஸ்லைசஸ்க்கு போயிட்டு ஸோ இதில் என்ன மாற்ற முடியும்னு பார்க்கலாம். வேல்யூஸ்க்கு போய்க்கலாம். ஸோ வேல்யூஸில் போயிட்டு அண்ட் வேல்யூஸோட கலரையும் மட்டும் மாற்றிக்கலாம், ஒயிட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கண்ணு கிளியராக தெரியும். ஓகேவா? அண்ட் வச்சுட்டு இதுமாரி டிஎனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அது எனக்கு பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அப்படி வைக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ நிறைய செட் பண்ணிக்கிட்டேனா? ஸோ ஓகே, ஸோ இதையும் மூடிடலாம், ஸ்லைசஸையும் மூடிடலாம், டீட்டெயில் லேபிள் ரொட்டேஷன். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இது ஆல்மோஸ்ட் எனக்கு தேவைப்படுறவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். இது எனக்கு கொஞ்சம் சைஸ் மட்டும் பெருசாக இருக்குது. ஓகேவா?
கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி வச்சுக்கலாம். இல்லை இது கொஞ்சம் ஒடுக்கி வச்சிடலாம், நம்ம கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும்ல இருக்கு. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போ செட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்னா இதை மட்டும் சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த வேலையை மட்டும் நான் பார்த்துடுறேன். ஸோ அதுக்கு போயிட்டு நான் டைட்டில் போய்க்கிறேன். டைட்டிலில் போயிட்டு ஆவரேஜ் டெம்பரேச்சர் பை லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நான் ஜஸ்ட்டு இது மட்டும் மாற்றிக்கிறேன். அண்ட் கலர் இப்போ ஒயிட் கொடுத்துட்டு சென்டர் கொண்டு போய்க்கலாம். அண்ட் டிவைடரை வந்துட்டு நான் எனேபிள் பண்ணி டிவைடரை வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு முடிஞ்சுது. ஆனால் இதில் வந்துட்டு இந்த டெம்பரேச்சருக்கு மட்டும் சி இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் தூக்கணும். ஸோ பை லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு டைம் பீங்கில் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? எல்லாமே கிளியராக தெரியுது அண்ட் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு கடைசி ரெண்டு ஆட் பண்ணோம், ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம் அண்ட் இந்த மாதிரி ஒரு காலம் சார்ட் ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ காலம் அண்ட் லைன் சார்ட் ஆட் பண்ணோம் அண்ட் கார்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நம்ம அது போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு வந்துட்டு காலம் சார்ட் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஓகே, ஸோ காலம் சார்ட் எனக்கு வந்துட்டு ஒரு 4 to 5 months இருக்கனால சைஸ் சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைஸில் இருக்கட்டும் அது. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காலம் சார்ட்டில் நம்ம பார்த்துட்டா நமக்கு வந்துட்டு லொக்கேஷன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எக்ஸ்எக்ஸில் லொக்கேஷன் இருக்குது அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு காலமுக்கு வந்துட்டு டெம்பரேச்சரும் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஆவரேஜுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இட் வில் பி லாட் மோர் பெட்டர். கொஞ்சம் ரிலவெண்ட் ஆகுது, அதுக்காக தான். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்எக்ஸில் வந்துட்டு நான் லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒய் ஆக்சிஸில் காலமோட இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கு வந்துட்டு ஆவரேஜ் கொடுத்துட்றேன், அதான் கொடுத்துருக்காங்க. யா, அண்ட் நமக்கு வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ப்ரெசிபிடேஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு மேலே நான் ஆவரேஜ் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நமக்கு டைம் பீங்கில் சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு இதுக்குள்ள கலர்ஸ் அண்ட் ஸ்டஃப்லாம் மாற்றணும். ஓகேவா? விஷயங்கள்லாம் மாற்றணும். ஸோ எனக்காக என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு 1 by 1 ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எனக்கு ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன் அண்ட் இது வந்துட்டு டிஎன்ல கொடுத்துடலாம். இல்லை ஒரே மாதிரி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். அண்ட் இதுக்கு போயிட்டு யா, அண்ட் இதுலேயுமே வந்துட்டு சேம் தான், வேல்யூஸ்க்கு போயிட்டு நான் ஒயிட் கலர் கொடுத்துட்றேன் அண்ட் இதுக்கு வந்துட்டு டிஐஎன் கொடுத்துட்றேன். ஓகேவா? அண்ட் டைட்டிலுக்குமே வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், நான் கலர் மாற்றிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸ்எக்ஸையும் டைட்டிலில் போயிட்டு நான் வந்துட்டு அதுக்குமே வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன், எனக்கு அப்புறம் விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் முடிஞ்சது. ஓகேவா? அண்ட் லெஜண்ட்ஸுக்கு போயிட்டு ஸோ லெஜண்ட் வந்துட்டு எனக்கு டாப்பில் இருக்கா, ஸோ வந்துட்டு ஓகே, ஸோ இது இப்படி இருக்கட்டும். டெக்ஸ்ட் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். ஓகேவா? சாரி, ப்ளஸ் ஆகிட்டேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன், டிஏஎனில் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன் அண்ட் கொஞ்சம் போல்டாக கொடுத்துடலாம். ஓகேவா? அண்ட் டைட்டில் வேண்டாம் நமக்கு இது. ஓகே, ஃபைன். அண்ட் கிரிட் லைன்ஸ் வந்துட்டு எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வேறு எதுவும் கேட்டால் காலம்க்கு ஓகே, காலம் கலர் மாற்றணும். ஸோ அது வந்துட்டு நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். நமக்கு ஆல்ரெடி இங்கே பார்த்தோன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் எல்லோ கலர் கொடுக்குறேங்க. ஸோ இதுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நல்லா எல்லோ கலராக கொடுத்துடலாம். ஓகே, டார்க் எல்லோ. ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் லைன் வந்துட்டு அதுக்கு கலர் மாற்றிக்கலாம். ஸோ லைன்ஸுக்குமே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத கலர் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ளூக்கு கண்ணு தெரிய மாதிரினா நமக்கு வந்துட்டு ஓகே ஒரு க்ரீன் கலரில் போயிடலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ க்ரீன் கலர் போகலாம். ஓகே, ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது அப்படியே இது பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரலில் போயிட்டு நமக்கு தேவைப்படுற கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ எல்லாமே கிளியராக தெரியுதா, சூப்பராக இருக்கா? ஓகே, நைஸ். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இப்போ இது கலர் தான் மாற்றிட்டேன். ஓகே, நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு 43% அண்ட் விஷுவல் பார்டர் இதை எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் விஷுவல் பார்டருக்கு வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு ரவுண்டர் கார்னர் வந்துட்டு எனக்கு 20 பிக்சல் அண்ட் விஷுவல் பார்டரில் வந்துட்டு எனக்கு பிளாக் கலர் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ இதுவுமே பார்க்க நமக்கு நல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ டைம் பீங்கில் பார்க்கும்போது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், இது மாற்றணும் கரெக்டாக. ஸோ எனக்கு வந்துட்டு டைட்டில் மாற்றணும். ஸோ டைட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நிறைய இருக்குது ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஏவிஜி டெம்ப் அண்டு வேறு கொடுத்தோம். டெம்பரேச்சர் தான் என்ன கொடுத்தோம் நம்ம ப்ரெசிபிடேஷன் இல்லையா. ஸோ அதையும் போய் கொடுத்துடலாம். ஓகே. அண்டு ப்ரெசிபிடேஷன் வச்சுட்டு கொடுத்துடலாம் ஓகேவா. நான் கொடுத்துட்டு நான் இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஏரியல் பிளாக் மாற்றிக்கிறேன், போல்ட்டு மாற்றிட்டு சென்டருக்கு தள்ளிடுறேன் ஓகேவா. தள்ளிட்டு நான் வந்து டிவைடர் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு டிவைடரோட கலரும் ஒயிட் கொடுத்துட்றேன் ஓகேவா. அண்ட் இங்கே டெக்ஸ்டோட கலர் பார்த்தாச்சுன்னா எனக்கு பிளாக் கலர் இருக்குது. ஸோ அதை நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ எல்லாமே எனக்கு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகேவா. ஸோ உங்களுக்கு புரியுதில்ல எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டாக ஆட் ஆயிடுச்சு. அண்ட் கலர்ஸுமே வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ ஓகே, எனக்கு டைம் பீங்கில் பார்க்கும்போது எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணோம், எனக்கு வந்துட்டு இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இந்த இன்சர்ட்டுக்கு போயிட்டு இமேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஜேபிஜி ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும் ஓகேவா இமேஜ். ஸோ எனக்கு வந்துட்டு இமேஜோட சைஸை மட்டும் மாற்றின்னு ஸோ எனக்கு வந்துட்டு கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ செட் பண்ணிட்டேன். அண்ட் யா ஸோ இப்போ என்ன பண்ணணும், நான் இதுக்குமே வந்துட்டு கொஞ்சம் டிலமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் விஷுவல் பார்டர் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு அதுக்குமே வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்து ரவுண்ட் போர்டு 20 கொடுத்துட்றேன் ஓகேவா. பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல எஃபெக்ட் கிடச்சிட்டு அதுக்கு. ஸோ எனக்கு இதுவுமே கரெக்டாக இருக்குது ஓகேவா. ஸோ ஃபைனலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நமக்கு வந்துட்டு டாப்பில் வந்துட்டு 3 கார்ட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஆவரேஜ் வின் ஸ்பீடு அண்ட் எனக்கு அது மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கார்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கார்டு ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்டுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நான் டெம்பரேச்சர் வின் ஸ்பீட் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ வின் ஸ்பீட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆவரேஜ் கொடுத்துட்றேன். ஸோ என்னோட ஆவரேஜ் வின் ஸ்பீட் என்ன அண்ட் அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு எனக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்கெட்சப் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், கால் அவுட் வேல்யூவில் வந்துட்டு லைக் கொஞ்சம் தான் வந்துட்டு சின்னதாக பண்ணலாம் அதை. ஓகே, கால் அவுட் வேல்யூ வந்துட்டு சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு இதுக்குள்ளே ஃபிட் ஆயிடும் ஓகேவா. ஃபிட் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இது கொடுத்துக்கலாம். இல்லை சின்னதாகவே இருக்கட்டும்னு வச்சிங்கன்னா இங்கே இது எனக்கு எதனால கொடுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதாக கொடுத்துட்றேன். ஓகே, இல்லை இது வேண்டாம் அதனால். ஓகே, கான்ஸ்டன்டியை கொடுக்கலாம். ஓகே, இது நல்லாலையே. டிஏன்னு இருக்கட்டும், எதுக்கு வம்பு. ஓகே, ஸோ டிஏன்னு கொடுத்துட்டேன் ஓகேவா. அண்ட் கீழே வந்துட்டு எனக்கு திங்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா. அண்ட் கேட்டகரி லேபிள் வந்துட்டு எனக்கு ஸோ இது எப்படி இருக்கட்டும். இது கலர் வந்துட்டு நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு டிஎன்னுக்கு மாற்றிக்கிறேன். அண்ட் கால்ட்டோட வேல்யூ வந்துட்டு நான் ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஓகேவா. ஏன்னா வந்துட்டு எனக்கு ப்ளூ கலர் மாற்றுவேன் இல்லையா. ஸோ மொத்தமாகவே ஸோ கரெக்டாக இருக்கப்போ தான். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கலர் மட்டும் மாற்றிக்கிறேன் ப்ளூ கலர். இப்போ எனக்கு கரெக்டாக தெரியுது அதுக்காக தான். ஓகே, ஸோ இங்கே ப்ளூ கலர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் விஷுவல் பார்டர் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 20 கொடுத்துக்கலாம். அண்ட் இதுவுமே வந்துட்டு விஷுவல் பார்டர் ஒயிட் அண்ட் இதுக்கு வந்துட்டு ஃபுல் பிளாக் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சு, இதில் ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு முடிஞ்சிட்டு சின்னது பண்ணியாச்சு. ஸோ இதை போய்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு நமக்கு தேவையான சேஞ்சஸ் பண்ணிவிட்டு
ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி 3 இதை ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, அதுக்கு முன்னாடி சின்ன வேலை பண்ணோம் அதில். நான் வந்துட்டு இதில் இன்னும் இது மாற்றல கரெக்டாக. ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு நான் 43% வச்சுக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு 43% வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் மொத்தமாக 3 க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 1 பை 1 செட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சைஸ் செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு சின்னது பண்ணிக்கிறேன் அதை. அண்ட் இதையுமே வச்சு ஸோ இதையும் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுக்கு வந்துட்டு ஸோ சேம் வைஸ் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வேல்யூஸ் மட்டும் மாற்றணும் இல்லையா. ஸோ 1 பை 1 வந்துட்டு மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு டெம்பரேச்சர் கொடுத்து டெம்பரேச்சரோட ஆவரேஜ் ஸ்டெப் கொடுத்துடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு கடைசியில் ஹியூமிடிட்டி இருந்துச்சுல, ஸோ ஹியூமிடிட்டிக்கு வந்துட்டு இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இதை ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, ஹியூமிடிட்டி ஆட் பண்ணி சம்முக்கு வர என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஆவரேஜ் கொடுத்துறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு இது எப்படி கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ வந்துட்டு ஆவரேஜ் ரெண்டுக்கு டெம்பரேச்சர் கொடுத்து மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு, அண்ட் இதில் வந்துட்டு இது ஹியூமிடிட்டி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் ஆட் பண்ணி இதில் வந்துட்டு நான் சம்முக்கு பதிலாக நான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே வந்துட்டு விண்ட் ஸ்பீடு வந்துட்டு ஆவரேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக செம்மையாக இருக்கட்டும். ஓகேவா. ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு விண்ட் ஸ்பீடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லைனா இருக்கட்டும். ஓகே, இது எப்படி இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டோம். ஓகேவா. ஸோ எனக்கு பேஸ்ட் அண்ட் ஸ்டஃப் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாமே. ஓகேவா. ஸோ நீட்டாக வந்துட்டு ஒரு இது ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஓகேவா. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அவசியமே கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி. ரியல் டைமில் போகும்போது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி டேட்டா எப்படி யூஸ் பண்ணணும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா. இரலவெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு இதுமாதிரி நீட்டாக வந்துட்டு ஒரு பார் கிராஃப் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா. சாரி, பார் கிராஃப் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்டு. இதோட டேட்டாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு குரூப்பில் சென்ட் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ குரூப்பில் சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ இதான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டோட எண்டிங். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. அண்ட் இந்த மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு எங்கே எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கேகிள்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேகிள் வந்துட்டு KAGGLE. ஓகேவா. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்துட்டு டேட்டா செட் எடுத்துக்கலாம். ஓகேவா. டேட்டா செட் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் CSV ஃபைல்லையோ இல்லை எக்ஸல் ஃபைல்லையோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. So yeah, thank you for listening to the class. Thank you.